எனக்கு என்னமோ இந்த படம் பார்க்கறதுக்கு அப்புறம் உண்மையாலுமே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்கள அவங்களோட கணவர் அவங்கள உண்மையாலுமே காதலிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல அவங்கள கண்டிப்பா ஹாப்பியா வச்சிருக்க முடியாது. அது எல்லா ஆண்களும் பண்ணக்கூடிய தப்பு தான். சோ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க 2 குழந்தைங்களோட நல்லா தான் இருக்காங்க. டெய்லி எந்திரிச்சு பசங்களை ரெடி பண்றதும் சமைக்கிறதும் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறதும் தான் இவங்களோட ரொட்டீன் ஒர்க்காவே இருக்கு. சோ என்னதான் இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே நிறைய ஆசைகளும் இருக்கு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ அவங்களால அதை வெளிப்படுத்த முடியல. சோ இப்படி போயிட்டு அவங்க லைஃப்ல ஒரு நாள் நம்ம ஹீரோனோட தங்கச்சியோட பிரெக்னன்சிக்கோசரம் அவங்கள பாத்துக்கிறதுக்கோசரம் சிட்டிக்கு போறாங்க. பொதுவாகவே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயந்த சுபாவம். ட்ரெயின்லயோ பஸ்லயோ தனியா அவ்வளோ போக மாட்டாங்க. ஆனா டெய்லி அவங்க இப்போ மெட்ரோல தனியா போய் ஆகணும். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த மெட்ரோல ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் மீட் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. சோ இதுக்கப்புறமேட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ங்கிறது என்ன மாதிரி ஆச்சு, இதுல இருந்து அவங்க லைஃப் என்ன மாதிரி மாறுது, அத கொஞ்சம் கூட நம்ம பாக்குறவங்களுக்கு முகம் சுளிக்காத மாதிரி ஒரு ஃபீல் குட்டான மூவியை கொண்டு போயிருக்க மூவி தான் 8 AM இந்த மெட்ரோ மூவி. கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃபரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்கும்.